ஹாய். சூப்பர் மார்க்கெட் போனோமா, பாப்பா பானிபூரி கேட்டாளுங்க. உடனே ஆச்சி பானிபூரி வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டில் வச்சு ரெடி பண்ணிடலான்னு. அதை பிரிச்சாச்சுன்னா, அந்த பானிபூரி தனியாட்டு அப்புறம் ஒரு 4 கவர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒன்று வந்து க்ரீம் லிக்விடு மாதிரி ஒன்று பவுட்ரு, இனி ஒன்று அந்த உருளைக்கிழங்கு மசாலாவில் போடுறதுக்கு காரமாட்டு அதுவும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இனிப்பு புளிப்பு சேர்ந்துருக்கு. இந்த பொடியில் வந்து நம்ம வந்து 1 கப்பு தண்ணி நான் சேர்த்துருந்தேன். தண்ணி சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2வது நம்ம உருளைக்கிழங்கு நான் அவிச்சு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அந்த உருளைக்கிழங்கு கூடல பல்லாரியும் கொத்தமல்லி தலையும் லைட்டாக உப்பு கொஞ்சமாக காரத்துக்கு வத்தல் பொடி போட்டிருந்தேன். போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ரெடி ஆயாச்சு. அந்த உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் ஒரு சின்ன குட்டியோண்டு கவர் காமிச்சாங்கல்ல, அந்த கவரில் உள்ள பொடியையும் அதில் மேல்ட்டால் அப்படி தட்டி லைட்டாக ஸ்பூனை வச்சு கிண்டி கொடுத்தாச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாமா எப்படி இருக்குன்னு. அந்த பொடி போட்டு லைட்டாக கிண்டிட்டு உருளைக்கிழங்கு மசாலா வச்சுட்டு, அப்புறம் அந்த புளி கரைசல் மாதிரி ஒன்று இருக்கே அது கொஞ்சோல ஊற்றிட்டாங்க. அப்புறம் இதையும் ஊற்றிட்டு 2வது அதுக்கு மேலேயும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு மசாலா போட்டாங்க. போட்டுட்டு சாப்பிட்டு பார்த்தாக்கா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் எப்படி சாப்பிடுங்கன்னு. நல்லா இருக்கான். ம் ம்